ஊழல் இது பண்ணவங்களெல்லாம் தப்பிக்க விட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஜாமீன் இல்லாதவங்களை போட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இல்லை ஊழலுக்கு அவங்க ஒழிக்க போகிறாங்களா திமுக ஊழலை? திமுக ஊழலுக்கு காரணமே நீங்கள் தானே, காரணகர்த்தாவே. 2Gயில் தப்பிக்க விட்டது நீங்கள் தானே. இன்றைக்கி பொன்முடியை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறது நீங்கள் தானே, செந்தில் பாலாஜியும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறது நீங்கள் தானே. புதிய பாடத்திட்டம் என்னன்னு தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? உள்ளே போய் கஸ்தூரி ரங்கன் ரிப்போர்ட்டை பார்த்துருக்கீங்களா? ஒரு டிகிரிக்கு எத்தனை வருஷம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அரியஸ் வச்சுருந்தா என்ன இதெல்லாம் தெரியுமா? ஒன்றும் படிக்கிறது இல்லை. ஆனால் 3 மொழி கொள்கை வேணும், 3 மொழி கொள்கை வேணும்னு சொல்லுறீங்க. 3 மொழி கொள்கை கட்டாயமாகக்கூடாது. என்ன கட்டாயமாக்குறது? எவன் கட்டாயமாக்குனா? 3வது மொழி விருப்பப்பட்டதை படின்னு தானே சொல்கிறான். நீங்களும் இந்த ஸ்டாலினோடு சேர்ந்துக்கிட்டு ஜாலியாக அடிக்கிறீங்களா? கரூரையே சுற்றி கொண்டிருப்பார், செந்தில் பாலாஜி வீட்டுக்குள்ளேயே கூட இருப்பார். ஆனால் இடி கோர்ட்டில் சொல்லி அவரை தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்து அவர் மீதான வழக்கை அப்படியே முடிச்சிடும். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கு முக்கியமான செய்திகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி டெல்லியிலிருந்து திரும்பி வந்துட்டார். அமித்ஷாவை போய் பார்த்துருக்காரு. அவர் கூட வேலுமணி அந்த மாதிரி ஒரு 2-3 பேர் போய் அமித்ஷாவை பார்த்து பேசிட்டு வந்திருக்காங்க. என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத அவங்க வெளியில் ஓப்பனாக சொல்லலை, வெளிப்படையாக பேசவில்லை. ஆனால் நமக்கு கிடைத்த செய்தி ஒரு 1-2 செய்தி கிடைச்சது. என்னென்னா, பாஜகவுடன் கூட்டணியை தொடர்வது அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒத்துக்கிட்டு சில கண்டிஷனை போட்டிருக்காங்க, நிபந்தனைகள். முதல் நிபந்தனை, அண்ணாமலை பிஜேபி தலைவராக தமிழ்நாட்டில் தொடரக்கூடாது அப்படிங்கிறத முதல் கண்டிஷனாக போட்டிருக்கிறதா செய்தி வந்துடுது. டிவிகள்லேயே தொலைக்காட்சியிலேயே இந்த செய்தி வந்துடுச்சு. ஸோ அண்ணாமலை, ஏன்னா நம்ம வேணும்னே அண்ணாமலையை தாக்குறதுக்காக சொல்கிறோன்னு அண்ணாமலை நினைப்பார், அதுக்காக சொல்கிறேன். தொலைக்காட்சியிலெல்லாம் வந்துடுச்சு. முதல் கண்டிஷன், அண்ணாமலை இங்கே தலைவராக தொடரக்கூடாது. ஆனால் நம்மளுடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அது சரியான கருத்து. காரணம், அதிமுக தொண்டர்கள் அனைவரும் அண்ணாமலையை எதிரியாக நினைக்கிறார்கள். அவரை தலைவராக வச்சுட்டு இருந்தால் அது பிஜேபிக்கு அதிமுக ஓட்டு விழுகாது. அதனால் அவரை வேறு எங்கேயாச்சும் மாற்றிக்கோங்க, நேஷனல் தலைவராக, அகில இந்திய தலைவராக கூட போட்டுக்கோங்க, இல்லை கவர்னராக எங்கேயாச்சும் போடுங்க, இல்லை முக்கியமான பதவியை கொடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் ஜெயிக்கணும்னா வேறு ஒரு தலைவரை போடணும். அதுதான் எங்களுடைய கருத்து. அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, சிலஜாவாக இருந்தால் பரவாயில்ல, தமிழிசை சௌந்தர்யா இருந்தாலும் பரவாயில்ல, வானதி சீனிவாசன், யார் வேணாலும் இருக்கிறான், இல்லை பொன் ராதாகிருஷ்ணன், அவங்கெல்லாம் கொஞ்சம் அமிக்கபிளாக போவாங்க, அனுசரித்து போவாங்க. நான் தான் பெரிய ஆள், பிஜேபிக்கு 25% ஓட்டு இருக்குன்னுலாம் ஒரு இதுவாக பிரமையில் அவங்கெல்லாம் நடக்க மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. அத்துடன் அந்த அதிமுக தலைவர்களையெல்லாம் ரொம்ப கொச்சப்படுத்தி பேசிட்டார் அண்ணாமலை. குறிப்பாக ஜெயலலிதாவெல்லாம் கொச்சப்படுத்தி பேசிட்டார். அதனால் அவர்களெல்லாம் மனம் புண்பட்டு இருக்காங்க. கூட்டணி நல்லா ஒழுங்காக தொடரும்னா அவங்க கேட்ட இந்த கண்டிஷன் நமக்கும் சரியானதாகத்தான் படுகிறது. அதாவது அண்ணாமலையை தமிழ்நாடு பாஜக தலைவரிடம் பதவியிலிருந்து மாற்ற வேண்டும். மாற்றி தேர்தலை எதிர்கொண்டால் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகும். கெமிஸ்ட்ரினா உங்களுக்கு 2 பேத்துக்கும் 2 தொண்டர்களுக்கும் இடையே சரியான ஒரு இது உருவாகும், மனநிலை உருவாகும். அதனால் இவங்க எடப்பாடி சொன்ன இந்த முதல் கண்டிஷன் சரியான கண்டிஷன், அது நல்லதுக்கு தான், பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு அது நல்லது அப்படிங்கிறது முதல் கருத்து. அடுத்து அவர் என்ன சொல்லியிருக்காங்க எடப்பாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம என்ன பார்க்கணும், ஓட்டு சதவீதத்தை பார்த்தா அதிமுக தான் பிஜேபியோட அதிக சதவீதம். நீங்கள் சும்மா இதெல்லாம் பண்ணக்கூடாது. 7% தான் பாஜக,
14% 15% வாங்கினீங்கன்னா அதெல்லாம் பாமக இதெல்லாம் இருக்குது. எப்போவும் உங்களுக்கு 7% 8% இந்த சீமானுக்கு இருக்கிறது தான் இது. அதுக்கு மேலே நீங்கள் வந்து இல்லை எனக்கு அதிகம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு கற்பனையில் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் அவர் என்ன சொல்லிட்டாங்க, அதிமுக தான் பெரிய கட்சி, அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதிமுக தலைமையில் கூட்டணி, சீட்டுகளை அதிமுக தான் முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிமுக தலைமையில் கூட்டணினா அவங்க தான் எத்தனை சீட்டு ஒவ்வொருத்தருக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லணும். பாஜக வேணுமானால் இல்லை எங்களுக்கு அதிகம் வேணும்னு சொல்லி நீங்கள் பேரம் பேசலாம். ஸோ இதுவும் 3வது கண்டிஷனும் சரியான கண்டிஷன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் அண்ணாமலையாக இருந்தால் எனக்கு 117 கொடு, நீ 117 கொடுத்துக்க அப்படிம்பாரு. பூத்துக்கே ஆள் இல்லை உங்களுக்கு. நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காது, பூத்துக்கே ஆள் இல்லை. எனக்கு கிடைச்ச பல செய்திகளில் நிறைய பூத்துக்குள்ள பாஜகவுக்கு பூத்து ஏஜென்ட்டுங்களே இல்லை. இன்னும் கட்டமைப்பு கட்சி கட்டமைப்புகளை நீங்கள் ஒழுங்காக பண்ணலை. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்துக்கிட்டு அவங்க சொல்லக்கூடிய அளவு சீட்டை குறைச்சி தான் போன தடவை 20 வாங்கினீங்க. இந்த தடவை வேணால் கூட 5 கேட்கலாம், இல்லை 10 கேட்கலாம். எனக்கு 80 கொடு 100 கொடுன்னு கற்பனையில் எங்களுக்கு ரொம்ப செல்வாக்கு இருக்குதுன்னு சொல்லி பேசாதீங்க. அது கூட்டணிக்கு நல்லதல்ல. ஏன்னா நான் எடப்பாடியை சப்போர்ட் பண்ணி பேசலான்னு நினைக்காதீங்க. எடப்பாடியை திட்ட போகிறேன், அடுத்து இப்போ இது முடிச்சுட்டு அவரை திட்ட போகிறேன். அதுக்கு தான் இப்போ முதல்ல நல்ல விஷயத்த சொல்லிடுறேன். அதனால் பாஜகவுக்கு இதில் வந்து உங்கள் தகுதிக்கு ஏற்ப தான் நீங்கள் சீட்டை கேட்கணும், இல்லைன்னா கூட்டணி இதாகாது. ஏன்னா அண்ணாமலை கேட்குற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த கூட்டணியை கெடுத்து விடுற மாதிரி பண்ணுறாரு. அப்படின்னா திமுகவுக்கு ஆதரவாக, திமுகவுக்கு மறுபடியும் ஜெயிப்பதற்கு உதவி செய்கிறாரோங்கிறது வருது. நடக்க முடியாததெல்லாம் சொல்கிறாரு, எனக்கு ஈக்குவலாக கொடுக்கணும், நாங்கள் அவ்வளோ பண்ணிட்டோம் இவ்வளோ பண்ணிட்டோன்னு. உண்மை இதுதான் எங்களுக்கு கிடைச்சது. பூத்துக்கே ஆள் இல்லை பல தொகுதியில். அதனால் நீங்கள் அதெல்லாம் இது பண்ணாதீங்க. சிறுபான்மையினர் 10-12% மறந்துடுங்க உங்களோட கூட்டணி சேர்ந்தா. அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். எனக்கு தான் கொடி கட்டி பறக்குது, நான் தான் இது பண்ணி பார்த்தீங்கல்ல எத்தனை இதில் டெபாசிட் போச்சு இதில் பார்லிமெண்ட்டு தேர்தலில். அதனால் அவர்கள் கேட்கும் அடுத்தது அதிமுக கேட்கும் அடுத்ததும் சரியான விஷயம். தொகுதியை அவங்க தான் இது பண்ணணும், அவங்க கொடுக்குற தொகுதியை நீங்கள் வாங்கணும். இல்லைன்னா பாஜக தனியாக நில்லுங்க, ஒரு தொகுதியிலையாச்சும் ஜெயிச்சு காமிங்க. டெபாசிட் வாங்குறீங்களான்னு பாருங்கள், கன்னியாகுமரியும் கோயம்புத்தூர்லையும் தவிர பாருங்கள். உங்களுடைய உண்மையான பலம் இது தான். கோயம்புத்தூர்லேயும் உங்களுக்கு நாகர்கோவில்லேருந்து தான் உங்களுக்கு விடும். மற்றது தென் சென்னையில் கூட நீங்கள் டெபாசிட்டு டி நகர்லாம் டெபாசிட் வாங்குறது கஷ்டம். அப்படிங்கிறது தான் அடுத்தது. அதனால் அவங்க கொடுக்குற தொகுதியை நீங்கள் வாங்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர்கள் கேட்பது சரியான விஷயம். அடுத்தது அவங்க கேட்டிருக்காங்க ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவங்க 3ஐயும் சேர்க்க மாட்டோம் அப்படின்ட்டு. நான் என்ன சொல்கிறேன், பாஜகவுக்கு இவங்க 3 பேரையும் நீங்கள் வச்சுக்கோங்க. இவங்ககிட்ட சீட்டை வாங்கி அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து உங்கள் அணியிலேயே என்டிஏலேயே சேர்த்துக்கோங்க. அவங்களும் அதிமுகவில் சேர்க்கணுன்னு கொண்டு போகாதீங்க. அவங்களுக்கும் ஆகாது. சசிகலாவெல்லாம் உள்ளே விட்டால் கட்சியை கைப்பற்றிடுவாங்க. அப்போ அவங்க உள்ளே விடுவாங்களா? சசிகலாவுக்கு நல்ல பேரும் இல்லை தொண்டர்கள் மத்தியில். அதனால் அவங்க அதிமுக கேட்கக்கூடிய அடுத்த கண்டிஷனும் சரியான ஒரு கண்டிஷன் தான் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பிஜேபி ஒத்துப்போங்க. இல்லை நான் தனியாக நிற்பேன்னா மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு இது பண்ணுங்க. ஏன்னா போன தடவை இவங்க பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு சொன்னவங்க உங்களை தேடி வந்திருக்காங்க. இதே ஜெயலலிதா இருந்துட்டு தான் அமித்ஷா இதுக்கு போகணும், போயஸ் கார்டனுக்கு. ஜெயலலிதா இருந்திருந்தோம். இன்னும் அமித்ஷா இப்படி பிஜேபிக்காரன் குதிப்பான். அமித்ஷா இப்படி போயஸ் கார்டனுக்கு போனால் உங்கள் மோடியே போயஸ் கார்டனுக்கு போனவர் தான். உங்கள் மோடியே போயஸ் கார்டனுக்கு தேடி போனவர் தான். அமித்ஷாவும் அவங்க இருந்துட்டு தான் அமித்ஷா தான் போயிருக்கணும். ஏன் மன்மோகன் சிங்கே அங்கே போனவங்க தான். உங்கள் மந்திரி முன்னாடி இருந்தார் ஜஸ்வந்த் சிங், அவரும் தேடி பாய்ஸ் கார்டன் போனவங்க தான். அதனால் இங்கே தலைமை சரியில்லாதனால அவங்க உங்களை தேடி வந்திருக்காங்க. ஒழுங்காக உபயோகிச்சுக்கிட்டு ஒரு கூட்டணியாக அமைங்க அப்படிங்கிறது தான். அது உடனே இவர் அமித்ஷா வந்து ட்விட்டரில் போட்டார், 2026 இது வந்துடும், என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் இது வந்துடும், அமைந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டார். ஊழலை ஒழிச்சிருவாங்களாம். ஏன் இப்போ ஒழிக்க வேண்டியது தானே? அது என்ன 2026 வரை? அமித்ஷாவுக்கு தான் கேட்குறேன். இப்போ ஒழிச்சிட வேண்டியது தானே? ஊழல் இது பண்ணவங்களெல்லாம் தப்பிக்க விட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஜாமீனில் அவங்கள போட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இல்லை ஊழலுக்கு அவங்க ஒழிக்க போகிறாங்களா? திமுக ஊழலை
திமுக ஊழலுக்கு காரணமே நீங்கள் தானே, காரணகர்த்தாவே. 2Gயில் தப்பிக்க விட்டது நீங்கள் தானே. இன்றைக்கி பொன்முடியை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறது நீங்கள் தானே. செந்தில் பாலாஜியும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறது நீங்கள் தானே. கருணாநிதிக்கு தானியம் அமைக்கிறது, 80 அடி சிலை அடிக்கிறது, எல்லாம் இவங்க தான் காரணம். ஆனால் ஊழலை ஒழிச்சிருவாங்களா 2026? யாருக்கு அதில் பூ சுற்றுறீங்க? பிஜேபிக்கு தான் கேட்குறேன். உங்களை அதெல்லாம் நம்ப முடியாது. ஏதோ 2026 நின்று இந்த தீய சக்தியை அகற்றுங்க ஆட்சியை விட்டு. அது செஞ்சால் போதும். அண்ணாமலை கெடுத்து விட்டுறாதீங்க. நீங்கள் திமுகவுக்கு உதவியாக இருக்கீங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு உங்கள் மேலே. இந்த அலைன்ஸ் எல்லாம் கெடுத்து விட்டு அதிமுகவில் அப்படியே பிரித்து விட்டு என்ன பைத்தியமாக பிரிச்சுருக்கு? தனியாக நின்று ஜெயிக்க முடியுமா திமுகவை உங்களுக்கு? அதனால் அதிமுகவோட ஒழுங்காக கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்கள் விலகி நில்லுங்க. அவங்க அப்போ தான் திமுகவை இங்கிருந்து அகற்ற முடியும். நீங்கள் திமுக மந்திரிகளுடன் நெருங்கிய உறவு வச்சுருக்கீங்கன்னு இவரே சொல்கிறாரு, திருச்சி சூர்யா. உங்களை பற்றி பல விஷயங்கள் சொல்கிறாரு. உங்கள் வலதுகரமாக இருந்தவர் மறுப்பு தெரிவிங்க. அதனால் கேஎன்எல்கிட்ட நீங்கள் பணம் வாங்குறீங்கிறாங்க, ஏவாவில்கிட்ட பணம் வாங்குறீங்கன்னு திருச்சி சூர்யாவே சொல்கிறாரு. ஒன்றுக்கு கூட நீங்கள் மறுப்பு தெரிவிக்கலையே. அப்போ உங்கள் நிலைமை இருக்கும்போது ஒதுங்கி நில்லுங்க. திமுகவை தோற்கடிக்க வேண்டும். திமுகவும் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்தால்தான் அது சாத்தியம். அது அவங்க செய்யட்டும். நீங்கள் திமுகவுக்கு உதவி செய்யாதீங்க. தனியாக அனுப்பேன், எனக்கு 117 சீட்டு கொடு இப்படின்னு சொல்லி கூட்டணியை கெடுத்து விடாதீர்கள். நாட்டு நலனுக்கு வச்சு தான் சொல்கிறேன். உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் நாட்டு நலனுக்கு எதிராக இருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணியை உடைப்பதாக இருக்கிறது. செல்வாக்கு கொடி கட்டி பறக்கிற மாதிரி ஒரு கற்பனையில் ஊறிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் இந்த கூட்டணி இந்த மாதிரி அவங்க கேட்கக்கூடிய ஒரு சிலதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போகிறது தான் பாஜகவுக்கு நல்லது. இல்லைன்னா நீங்களும் எல்லா தொகுதியிலும் டெபாசிட் போக வேண்டியது தான். ஒரு தேர்னா ஒரு 5 தொகுதி தேரும் உங்களுக்கு டெபாசிட் இல்லாமல் ஜெயிக்கிறதுங்க கனவுல கூட காங்காதீங்க அப்படிங்கிறது. அதனால் அதிமுகவுடன் ஒத்துப்போங்க அப்படிங்கிறது முதல் செய்தி. இது முடிஞ்சு வந்தோடனே எடப்பாடி இவ்வளோ நாளாக இவருக்கு கிளாஸ் எடுத்தோம், ஸ்டாலினுக்கு. அவர் தான் ஒன்றும் இது இல்லையான்னு தெரியலன்னுலாம் சொன்னோம். இப்போ இவருக்கும் அது இல்லைங்கிற மாதிரி எடப்பாடி பேசுகிறார். இவர் போகும்போது ஸ்டாலின் செய்தி சொல்கிறார், எடப்பாடி டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார் என்றே எனக்கு செய்தி வந்தது. எடப்பாடி அமித்ஷாவை பார்க்க போகிறார் என்றும் எனக்கு செய்தி வந்தது. உளவுத்துறை சொல்லிட்டாங்கன்னு ரொம்ப பெருமையாக சொன்னார். அப்போ என்ன சொன்னார், இருமொழி திட்டத்தை வலியுறுத்துங்கள் அப்படின்னு சொல்லி கோரிக்கை விட்டார் ஸ்டாலின் என்ன சொன்னாரோ அதை அப்படியே போய் பேசிட்டார் எடப்பாடி. அப்போ இன்னும் அந்த சமாதி உறவு இன்னும் 2 பேத்துக்குள்ளே போகலை. சமாதியில் 2 பேத்துக்கு உறவான மாதிரி அந்த முதலமைச்சர் இதை பங்களாவை எனக்கு கொடுத்துருங்கன்னு கேட்டு 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி இன்னும் 2 பேருக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு. இவர் அங்கே போயிட்டு உள்ளே போய் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, மும்மொழி கொள்கையை திணிக்காதீர்கள், இருமொழி கொள்கையை தொடருங்கள். அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? இத்தனை மொழி பண்ணிருக்கிறதுக்கு எவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த திமுக காரங்களை. திருப்பி அதே கதையை அதே புராணத்தை பாடினா என்ன அர்த்தம்? 2 மொழியை படிக்க சொல்கிறது நீங்கள் யாரையா? போய் உங்கள் முன்னாடி இருந்த பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே, உங்களுக்கெல்லாம் இதை பற்றி தெரியுமா? வெள்ளமண்டி தானே வச்சுருந்தீங்க நீங்கள். உங்களுக்கு என்ன தெரியும் கல்வியை பற்றின அடிப்படை விஷயம் தெரியுமா? 3 மொழி கொள்கை. அவன் தான் திமுக காரன் தான் புத்தி இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கான். அவன் கொண்டு வந்திருக்கிறது புதிய பாடத்திட்டம். இவருக்கு தைரியம் இருந்தால் இவருக்கு எடப்பாடிக்கு புதிய பாடத்திட்டத்தை ஆதரிக்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா தைரியமாக சொல்லுங்கள், நீங்கள் பார்க்கலாம். புதிய பாடத்திட்டம் என்னன்னு தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? உள்ளே போய் கஸ்தூரி ரங்கன் ரிப்போர்ட்டை பார்த்துருக்கீங்களா? ஒரு டிகிரிக்கு எத்தனை வருஷம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அரியஸ் வச்சுருந்தா என்ன இதெல்லாம் தெரியுமா? ஒன்றும் படிக்கிறது இல்லை. ஆனால் 3 மொழி கொள்கை வேணும்னு சொல்கிறீங்க. 3 மொழி கொள்கை கட்டாயமாகக்கூடாது. என்ன கட்டாயமாக்குறது? எவன் கட்டாயமாக்குனா? 3வது மொழி விருப்பப்பட்டதை படின்னு தானே சொல்கிறான். நீங்களும் இந்த ஸ்டாலினோடு சேர்த்துக்கிட்டு ஜாலியாக அடிக்கிறீங்களா? 3 மொழி கொள்கையை படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? நீங்களும் அதே கேஸ் தானே, ஒழுங்காக படிக்காத கேஸு. எதையும் ஒழுங்காக பார்த்து கூட படிக்க தெரியாது. ஆங்கிலத்தில் 4 வார்த்தை கூட பேச தெரியாது. இன்றைக்கி இதை என்ன சொல்கிறான், இதை செயற்கை நுண்ணறிவு வர போய்கிட்டு இருக்கான். செயற்கை நுண்ணறிவுனா ஏபிசிடி கூட தெரியாது உங்களை மாதிரி அரசியல்வாதிகளுக்கு. ஸ்டாலினுக்கும் உங்களுக்கும் ஒன்றும் தெரியாது. செயற்கை நுண்ணறிவு 2 பேத்துக்கும் ஒரு வரி எழுத தெரியாது. நீங்கள்லாம் போயிட்டு மும்மொழி கொள்கை தேவையில்லை சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? படிக்கிறவன் அவன்
படிக்க வைக்கிறவன் பெற்றோர். உங்களை மாதிரி மூன்றாம் தர அரசியல்வாதிகளுக்கு இங்கே என்ன வேலை இருக்குது? மும்மொழி கொள்கையை இது திணிக்கக்கூடாது. அது 2 மொழி கொள்கையை தான் தொடரணுமா? 2 மொழி கொள்கை படித்து தான் உங்களை மாதிரி ஆளுங்க டிகிரி கூட தாண்டலை. நீங்கள் போடுற டிகிரி எல்லாம் எப்படி டிகிரிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நாட்டு பிரச்சனைக்கு பொறுப்போடு பேசணும். அவர் இங்கிருந்து சொல்கிறாரு இருமொழி கொள்கையை வலியுறுத்துங்கள்னு. அங்கே போய் இருமொழி கொள்கையை வலியுறுத்துறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஸ்டாலினோட ஏஜென்ட்டா? 2வது கல்வித்தொகையை மாநில அரசுக்கு ஒதுக்கணுமா? ஸ்டாலின் பேசுகிறதெல்லாம் எடப்பாடி பேசுகிறாரு. கல்வித்தொகை அவங்க கேட்டுக்கிறாங்க. கல்வித்தொகையை புதிய கல்வி திட்டத்தை ஆதரித்து நடைமுறைப்படுத்தினா பணம் கொடுக்குறேங்கிறாங்க. அவன் அதெல்லாம் நடைமுறைப்படுத்த மாட்டான் பணம்னு கேட்குறான். நீங்களும் அதையே போய் சொன்னால் என்ன அர்த்தம்? ஸ்டாலினோட கைக்கூலி தானே நீங்கள். அதைத்தான் சொல்கிறேன். அவர் சொல்கிறது பணத்தை கொடுத்துருவான். புதிய கல்விக் கொள்கையை இது கல்வி இதுக்கு புதிய கல்விக் கொள்கையை ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன அர்த்தம்? நீங்களும் திமுகவுடைய ஏஜெண்ட்டாக தானே செயல்படுறீங்க. உங்களுக்கும் ஸ்டாலினுக்கும் இடையே ஒரு புரிதல் இருக்கிறது. வேறு வழி இல்லாமல் அதிமுக தொண்டன் உங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கான் ரெட்டை இலைக்கு. உங்களெல்லாம் தலைவராக ஏற்று போடுவானா? வரட்டும் எலெக்ஷன் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். போகுதுன்னு பார்த்துட்டு அதிமுக தொண்டர்களை சரியான முறையில் நீங்கள் பண்ணலைன்னா இந்த தேர்தல் உங்களுக்கு கடைசி தேர்தலாக இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒழுங்காக எம்ஜிஆருடைய லட்சியத்தையும் பிரின்சிபலையும் ஜெயலலிதா அவர்களின் லட்சியத்தையும் பிரின்சிபலையும் இது பண்ணிக்கோங்க. போய் நிற்கிறீங்களே டெல்லியில் என்னமோ கடவுளை பார்த்துட்டு வந்த மாதிரி அமித்ஷாவை பார்த்துட்டு. சொந்த செல்வாக்கு இருந்தால் தானே உங்களுக்கு. ஜெயலலிதா இருந்தால் வீட்டுக்கு உத்தரவிச்சிருப்பாங்கல்ல. உங்களுக்கு அந்த இது கிடையாது. அதனால் இருக்கும் செல்வாக்கை ஒழுங்காக காப்பாற்றிக்கோங்க. கல்வி விஷயத்தில் தலையிடாதீங்க. அதெல்லாம் படிப்பு வேணும். உங்களுக்கெல்லாம் படிப்பறிவு அதிகம் இல்லை. அதனால் மும்மொழியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நாட்டு மாணவர்களின் வருங்காலத்தை கெடுக்காதீங்க உங்களை மாதிரி படிக்காத கூட்டங்கள்லாம். அதனால தான் நான் இதான இதை சொல்கிறேன். வயிறறிஞ்சு எதுக்கு பேசுகிறேன். கஸ்தூரி ரங்கன்னு ஒரு மேதை என்று பொறுத்துக்கிட்டு இருக்காரு புதிய கல்வி திட்டத்தை. ஒன்றும் படிக்காத கூட்டங்கள்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அது எதிர்ப்பும்னா வயிறு எரியாது. மாணவர்களுடைய வருங்காலத்தை குட்டிச்சவராக்குறீங்களையா நீங்கள்லாம். நாட்டில் இது என்ன பண்ண எங்களுக்கு என்ன? நான் சுத்த தமிழன். எதுக்கு ஏன் மும்மொழி திட்டத்தை ஏற்கிறேன்? இன்றைக்கி இருக்கக்கூடியவனுக்கு வேலை வாய்ப்பு அதிகம் கிடைக்கும்யா. இந்தியா பூரா போவான்யா அவன். அதைத்தானே இது பண்ணிட்டு இருந்தோம். 2 பேரும் சேர்ந்து நீட்டை எதிர்த்துக்கிட்டு இருந்தீங்களே நீங்களும் ஸ்டாலினும். எதுக்கு எதிர்த்தீங்க? மருத்துவக் கல்லூரி வச்சுருக்க கோடீஸ்வரர்கிட்டெல்லாம் பணம் வாங்கிக்கிட்டு தானே நீங்கள் 2 பேரும் அதை எதிர்த்தீங்க. உங்களுக்கு சிஎம் கோட்டான்னு சொல்லி எம்பிபிஎஸ் சீட்டு கொடுப்பாங்கிறத வச்சுக்கிட்டு தானே நீங்கள் இதெல்லாம் எதிர்த்தீங்க. இப்போ சமீபத்தில் இவர் சொல்லியிருந்தார் ஆர்எஸ் பாரதி. என்ன சொல்லியிருந்தார் தெரியுமா? சமீபத்தில் தமிழிசை சௌந்தரராஜன் படித்ததே கருணாநிதி போட்ட பிச்சையான் டாக்டர். அது என்ன தெரியுமில்ல? இந்த அரசியல்வாதி பூரா அந்த முதலமைச்சராக வர்றவன் பூரா இந்த ப்ரைவேட் காலேஜிட்டு பிச்சை வாங்குவான். மெடிக்கலுக்கு சீட்டை பிச்சை வாங்கிட்டு அதை விலைக்கு வைப்பான். இல்லை ரொம்ப முக்கியமானவங்க கட்சிக்காரவங்க வந்தால் கருணாநிதி கொடுப்பாரு. மற்றது அவரும் விலைக்கு வைப்பார். வீட்டிலலாம் விலைக்கு வைப்பாங்க. மெடிக்கல் காலேஜ் 10 லட்சம் கொடுங்க சிஎம் கோட்டா. அது இதே மாதிரி அந்த இதெல்லாம் சில விஐபி இருந்தால் அவங்க பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் வாங்கி கொடுப்பாங்க. அப்படி வாங்கி கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. அதனால தான் ஆர்எஸ் பாரதி உனக்கு ஒன்று கருணாநிதி போட்ட பிச்சைங்கிறாங்க. அந்த சிஎம் கோட்டாங்கிறதுல தான் ஊழலே ஆரம்பிக்குது. இந்த சிஎம் கோட்டாலாம் நமக்கு கிடைக்கும். அதுக்காகத்தானே நீட்டை எதிர்த்தீங்க நீங்கள்லாம். நாங்கள் நாட்டு நலனில் சொல்கிறோம், மாணவர்கள் நலனில் சொல்கிறோம். அதனால் எடப்பாடிக்கு சொல்கிறோம், ஒன்று தெரிஞ்சால் பேசணும், இல்லைன்னா அந்த சப்ஜெக்டை தொடக்கூடாது. அவங்க கத்துற மாதிரி கட்டி இருமொழி கொள்கைன்னு வருங்கால மாணவர்களை நீங்கள்லாம் முதலமைச்சராக இருந்தால் நாடு எப்படி உருப்படும்? வருங்கால மாணவர்களை குட்டிச்சவராக்கி கொண்டிருக்கிறீர்கள் நீங்களும் ஸ்டாலினும். பார்த்து இது பண்ணணும். நீங்கள் ஒரு முதலமைச்சராக இருந்தால் நாட்டின் தலையெழுத்து இருந்தீங்க 4 வருஷம். இனி வரணும்னு விரும்புகிறீங்க. நிச்சயமாக சொல்கிறேன், இறை சக்தி மக்களுக்கு நல்லது செய்ய தெரியாதவர்கள் கையில் பதவி போகாதுங்கிறது தான் எங்களுடையது. யாரை பார்த்தாலும் இப்படி இருக்கீங்களே. அப்புறம் தொகுதி வரையறை அதையும் பேசு, அதுவும் தெரியாது. தொகுதி வரையறையும் 0. முதலே சொல்லிட்டேன். கணக்கெடுப்பே முடியலையா? இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதை பற்றி பேசாதீங்கயா, முட்டாள் நினைப்பாயான்னு இவரும் இங்கே போயிட்டு. அதுவும் திமுக சொல்கிறத தொகுதி வரையறை தொகுதியை குறைக்கக்கூடாது. எவன் குறைக்கக்கூடாதுன்னா மத்திய அரசாங்கமே குறைக்கிறேன்ட்டாங்களே. ஸ்டாலின் மாதிரியே பேசுகிறீங்களே. மறைமுக கூட்டணி. அதுக்கு தான் சொல்கிறேன். பிஜேபியும் சரியில்லை, நீங்கள் 2 பேரும் சரியில்லை. நான் அங்கே அண்ணாமலை பண்ணுற கூத்து அதை விட கூத்து. அவர் என்னமோ செல்வாக்கு கொடி பறக்கிற மாதிரி அந்த
இப்படி அமைஞ்சிங்கன்னா நாடு என்ன ஆகும்? உங்கள் கைகளில் வந்து பதவி போகுதுன்னா என்ன ஆகும்? அந்த வயிற்றில் சொல்ல தான் பேசுகிறேன். அதனால் சொல்கிறேன், எடப்பாடிக்கு தயவு செய்து மாணவர்களுடைய கல்வி விஷயத்தில் தலையிடாதீங்க. புதிய கல்விக் திட்டத்தை வேணான்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த 2 பேரும் ஸ்டாலினும் எடப்பாடியும் சேர்ந்துக்கிட்டு புதிய கல்வின்னு பேசாமல் மும்மொழி இருமொழின்னு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. நேரம் ஜெயலலிதா இருந்தால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எப்படி காலில் இருந்த இங்கே ஜெயலலிதா முன்னாடி இவ்வளோ தைரியமாக வந்து இப்போ பேசுகிறீங்கன்னா மக்களுடைய நல பிரச்சனையை பேசுங்க. ஜெயலலிதா அவர்கள் இருந்தால் என்ன பண்ணுவாருன்னு பேசுங்க. அதனால் இந்த விஷயத்தில் எடப்பாடிக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். மாணவர்களின் கல்வி விஷயத்தில் தலையிடாதீர்கள். புதிய கல்வி திட்டத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா, அதுக்கு பதில் சொல்லுங்கள். சும்மா இருமொழி மும்மொழின்னு ஊரை ஏமாற்றாதீங்க. ஸ்டாலின் ஏமாத்துற மாதிரி நாட்டு மக்களுடைய வருங்கால மாணவர்களுடைய நலனை கெடுக்காதீங்க. எனக்கு என்ன வந்தது? மாணவர்கள் புதிய கல்வி திட்டத்தில் படித்தா பழைய கல்வி எங்களுக்கு என்ன வந்தது? உங்களை போன்ற அரசியல்வாதிகளுக்கு இல்லை அந்த அக்கறை வரணும். வருங்காலத்தை குட்டிச்சவராக்காதீங்க. நல்ல படிப்பை படிக்க விடுங்க. இந்தியா முழுவதும் படிக்கக்கூடிய ஒரு படிப்பை படிக்க விடுங்க. ஸ்டேட் சிலபஸ்னு பாவம் அரசாங்கம் பள்ளியில் படிக்கிற மாணவனெல்லாம் குட்டிச்சவர் அந்த அவர் சமச்சீர் கல்வின்னு குட்டிச்சவராக்கினார். உங்களுக்கு கல்வினாலே என்னன்னு தெரியாது. ஏதோ செங்கோட்டையனாச்சும் அந்த கல்வி மந்திரியாக நீங்கள் இருந்த அந்த 4 வருஷத்தில் சில நல்ல விஷயங்களை பண்ணி சிலபஸ் எல்லாம் மாற்றினார், கோச்சிங் சென்டர்லாம் கூட்டினார். அது கூட உங்களுக்கு தெரியாது. கல்வியை பற்றி பேசலாமா? அதனால் இதுக்கு சொல்கிறேன், கல்வி விஷயத்தில் தலையிடாதீர்கள். தேசிய அளவில் இருக்கக்கூடிய மிக சிறந்த கல்வியை மாணவர்கள் படிப்பதை கெடுக்காதீங்க. பேசாமல் மாநிலத்தில் அதை நடைமுறைப்படுத்துங்க. அப்படிங்கிறத பொறுப்பில்லாமல் இப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறத எடப்பாடிக்கு மிகப்பெரிய கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் மொழி விஷயத்திலையும் புதிய கல்வி திட்டத்திலையும் பேசுனது மன்னிக்க முடியாத குற்றம். ஏதோ தொகுதியை பிறையில் பேசுகிறேன்னா அது முட்டாளங்கள் கூட்டம். நீங்கள் உங்களெல்லாம் திருத்த முடியாது. எவ்வளவோ சொல்லிட்டாங்க, செல்வன் சொல்லிட்டான், இல்லைப்பா நடைமுறைப்படுத்துகிற ஐடியாவில் மறுபடியும் தொகுதி வரைய இப்போ யாரை ஏமாத்துறீங்க அப்படிங்கிறது. அடுத்தது அதான் உங்களுக்கு கல்விக்கு ஒதுக்கிட்டு நிதியை கொடுக்கணுமா? அது அவங்களப்பா கவலைப்படணும். அவங்க வந்து ஆளுங்கட்சியில் இருக்கான், அவன் தான் எனக்கு கொள்ளையடிக்கிறதுக்கு கல்வி நிதியை கொடுங்கிறானா? எதிர்ப்பாக இருக்கிற எதிர்கட்சியாக இருக்கிற நீங்களும் அவனுக்கு கொள்ளையடிக்கிறதுக்கு இது கொடுக்குறீங்களா? உங்களுக்கு எதுவும் பங்கு வருதா? அவன் கொள்ளையடிக்கிறதுக்கு நீங்கள் ஏன் துணை போகிறீங்க? அவன் கல்வி திட்டத்தை அமுல்படுத்தலைன்னா அவனுக்கு எப்படி நிதி கொடுப்பாங்க? அரசியல் தலைவர்களெல்லாம் இவ்வளவு மோசமாக இருக்கீங்களா? உங்கள் கையில் நாடு சிக்கி தவிக்குது அப்படிங்கிறது தான் அதிமுக தொண்டர்களுக்கு இது பண்ணிக்கிறேன். இவர்களெல்லாம் உங்களுக்கு தலைவர்கள் இல்லை. எம்ஜிஆரும் ஜெயலலிதா அவர்களும் தான் தலைவர்கள், உண்மையான தலைவர்கள். கட்சி உங்கள் கையில் போயிருக்கு. அதனால் அந்த இரட்டை இலைக்காக நீங்கள் ஓட்டு போடுறீங்க. அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், பேசக்கூடியது எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களின் பாலிசி பிரின்சிபல் கொள்கைகளுக்கு எதிராக இருந்தால் இவர்களை தூக்கி எறியக்கூட தயங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் கட்ட கருத்து. அடுத்தது சவுக்கு சங்கர் விஷயத்தில் செல்வ பெருந்தகை அவர் இன்றைக்கி பேசுனதை பார்த்தா அவர் தான் பண்ணியிருக்கார் இந்த மலத்தை போட்டது எல்லாம். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, சசிகாந்த் செந்தில் அப்படின்னு ஒரு ஐஏஎஸ் அவர் ராஜினாமா பண்ணிட்டார். அவர் சவுக்கு சங்கர் தங்கச்சியோ ஏதோ கட்டியிருக்காராம். அவர் வந்து காங்கிரஸ் சேர்ந்து இப்போ ஒரு எம்பி ஆகிட்டார், காங்கிரஸ் எம்பி. அவர் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக வரணும்னு நினைக்கிறாராம். அதுக்காகத்தான் இந்த ஒரு சவுக்கு சங்கர் இந்த மாதிரிலாம் பேசிட்டார் அப்படின்னு பேசியிருக்கார். அந்த வீடியோ பாருங்கள். நான் மாநில தலைவராக இல்லைன்னா அவருக்கு வேண்டி மனு ஒருத்தரை கொண்டு வரதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல முயற்சி தான். தெரியுமா சார்? டெல்லி தலைமை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாரும் தெரியாது. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, மலத்தை ஊற்றுனது உறுதியாக செல்வ பெருந்தகை தான். அவர் தான் ஊற்றி இருக்கிறார் மலத்தை. அதனால் செல்வ பெருந்தகை மேலே ஸ்டாலின் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். முதல்ல அவரே ஒத்துக்கொண்டு விட்டார். அதுதான் அவங்க அண்ணன் அவங்க தங்கை கணவரை அவர் கொண்டு வர்றாரு அப்படிங்கிறது தான். என்னடா சவுக்கு சங்கருக்கு போய் ஐஏஎஸ் ஆஃபீஸர் எப்படி இருக்காங்கன்னா அது சம்மந்தமில்லாத ஒன்று. ஏன்னா சவுக்கு சங்கர் ஒரு சவுக்கு தோப்பில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஆள், சாதாரண படிப்பு இந்த 10ஆம் கிளாஸோ நம்ம தான் படிச்சிருந்தவர். அதுக்கப்புறம் அவங்க அப்பா இறந்து விட்டதால் கம்பேஷனேட் கிரவுண்டு கருணை அடிப்படையில் தான் அவரை இதில் சேர்த்தாங்க, லஞ்ச ஒழிப்புத்துறையில் அவரை சேர்த்ததுக்கு காரணமே அவர் இது அங்கே அப்பா செத்து போயிட்டாருன்னு தான்.
அங்கே விசுவாசம் இல்லாமல் அங்கே இருந்த ரெக்கார்டு எல்லாம் ஆதாரங்கள் எல்லாம் வெளியில் விட்டு பணம் வாங்கினதுனால அவர் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் இருந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்போ உயரதிகாரிகள் என்ன சொன்னாங்க, அவங்க அப்பா ரொம்ப நல்ல மனுஷன்ப்பா, அவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவருக்கு பாதி 15 நாள் சம்பளம் வரும், அது கூட கிடைக்காது, அதனால் டிஸ்மிஸ் பண்ணாதீங்கன்னு 15 வருஷமாக அவரை டிஸ்மிஸ்ஸே பண்ணாமல் காவல்துறையில் இருந்த உயர் அதிகாரிகள் அவருடைய தந்தையார் மேலே இருந்த ஒரு மரியாதையால் பண்ணாங்க. அது பலருக்கும் தெரியாது. ஸோ அப்படி இருந்த வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு வந்தவர். இவருக்கு அவங்க தங்கை எப்படியோ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை கட்டியிருக்காங்க. அவர் கூட கன்ஃபர்ட் ஐஏஎஸ்ஸாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், டைரக்ட் ஐஏஎஸ்ஸாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ அவரை எப்படியாவது காங்கிரஸ் தலைவர் ஆக்கணுங்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணுறாருன்னு செல்வ பெருந்தகை சொன்னதுலேருந்து அவர் செல்வ பெருந்தகை தான் இதில் இந்த இதில் பண்ணியிருக்காருங்கிறது உறுதியாகுது. செல்வ பெருந்தகை மேல் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அதே சமயத்தில் சவுக்கு சங்கர் இன்னமே ஒழுங்காக அவர் ஜேர்னலிசத்தை மட்டும் பார்க்கணும். இந்த மற்ற விஷயங்களை வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு பணம் பண்ணுறது, இன்னொருத்தனை இதில் போடுறது, இதெல்லாம் வச்சுக்காதீங்க. அது அதுதான் உங்களுக்கு நல்லது. எந்த சூழ்நிலையிலும் சவுக்கு சங்கரின் செயல்களுக்கு நாங்கள் பாராட்டு தெரிவிக்க மாட்டோம், சவுக்கு சங்கரை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். மலம் கொட்டினது, இதை பண்ணது, இதில் மட்டும்தான் எங்களுடைய கண்டனம். அவர் செய்யக்கூடிய மற்ற விஷயங்களை அதற்கான ஆதாரங்களை எல்லாம் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அதனால் என்னால் அவரை இது பண்ண முடியாது. வருங்காலத்தில் உங்களுக்கெல்லாம் தெரிய வரும். அதனால் சவுக்கு சங்கர் விஷயத்தில் செல்வ பெருந்தகை மேல் நடவடிக்கை எடுக்கணும், அவ்வளோதான். ஆனால் அவர் இதே மாதிரி கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. இவருக்கு ஆதரவு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி சமூக விரோத செயல்களுக்கு ஆதரவு கொடுக்குறவங்கெல்லாம் பின்னாடி போகும். நாங்கள் அதை பற்றி இல்லை. எங்கள் சேனலில் டிசிப்ளின் ஆளுங்க இருக்காங்க. அவருக்கு ஆதரவு கொடுக்குறவங்க எங்கள் சேனலை விட்டு போயிருங்க. அவர் கேட்டகரின்னா அங்கே போயிருங்க. அவருக்கு எந்த ஆதரவும் கொடுக்க முடியாது. பல விஷயங்கள் எனக்கு தெரியும், அதை நான் வெளியிலே சொல்ல முடியாது. அப்படிங்கிறதுனால செல்வ பெருந்தகை மேல் நடவடிக்கை தேவைங்கிற கருத்தை அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்பும். அசோக்குக்கு சம்மன், செந்தில் பாலாஜி தம்பி அசோக்குக்கு சம்மன் கொடுக்குறாங்க கோர்ட்லேருந்து. அவங்க அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜிக்கே தெரியும். அவர் வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு போகிறாரு. ஆனால் இங்கேருந்து இவங்க இடி அமலாக்கத்துறை சம்மன் கொடுக்குறாங்க. அமலாக்கத்துறை கோர்ட்டில் சொல்லி கோர்ட்லேருந்து சம்மன் கொடுக்குறாங்க. அப்போ அவர் என்ன கூத்து நடக்க போகுது தெரியுமா? திருப்பி கோர்ட்டு போலீஸுக்கு சம்மனை கொடுத்து சர்வ் பண்ணுவோமா, போலீஸ் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லைன்னு எழுதி கொடுப்பான், இடி வேடிக்கை பார்ப்பான். அதுதான் நடக்க போகுது. அதனால் அசோக்குக்கு இதுதான் நடக்க போகுது. தேடுற மாதிரி தேடுவாங்க, அவர் அங்கே தான் வருவார், சம்மன் கொடுப்பாங்க, ஈடியும் இது பண்ணுவாங்க, ஈடியும் கைது பண்ண மாட்டாங்க. அதான் சொல்லலை, ஈடிட்ட ஒரு வாரம் என்கிட்ட கொடுங்க வழக்கு, அசோக் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிச்சி கொடுக்குறேன், ஒரே ஒரு வாரம், நான் கேட்குற விஷயத்தை மட்டும் எடுத்து கொடுங்க. செய்ய மாட்டீங்களே, நீங்களும் முடிக்க மாட்டீங்க. அப்போ நீங்கள்லாம் துணையாக இருக்கீங்க. 300 கோடியில் வீடு கட்டியிருக்காரு, கைது பண்ண துப்பு இல்லை, அவரை கண்டுபிடிக்க துப்பு இல்லை. காரணம் திமுகவுக்கு பி டீம் நீங்கள். அதனால தான் அவங்கள இது பண்ணிகிட்டு இருக்கீங்க, தேடிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தேடி அவரை கண்டுபிடிக்க முடியலைன்னா கோர்ட்டு அறிவிச்சிடும், ப்ரொக்ளைம்டு அஃபண்டர், தேடப்படும் குற்றவாளியாக அறிவிச்சிடும். அதுதான் நடக்கப்போகுது. அதனால் தேடப்படும் குற்றவாளியாக அசோக்கை அறிவித்து விடுவார்கள். அவர் கரூரையே சுற்றி கொண்டிருப்பார், செந்தில் பாலாஜி வீட்டுக்குள்ளேயே கூட இருப்பார். ஆனால் இடி கோர்ட்டில் சொல்லி அவரை தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்து அவர் மீதான வழக்கை அப்படியே முடிச்சிடுவாங்க. ப்ரொக்ளைம்டு அஃபண்டர் ஒரு இதை ஒட்டிடுவாங்க, இவர் தேடப்படும் குற்றவாளி, அவ்வளோதான். அவர் பாட்டுக்கு அங்கேயே இருப்பார், அங்கேயே குடும்பம் நடத்துவார், 300 கோடி பங்களாலேயே இருப்பார். இதுதான் கேவலமான ஜனநாயகம் இந்த தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது போலீஸ் என்கவுண்டரில் சுட்டிருக்காங்க இன்னைக்கு. அவன் யாருன்னா பல செயின் பறிப்புகளில் ஈடுபட்டவன். நான் காவல்துறையில் இருந்த அனுபவத்தில் சொல்கிறேன், என்கவுண்டர் செயின் ஸ்நாச்சிங் அக்யூஸ்டுக்கெல்லாம் பண்ணக்கூடாது. என்கவுண்டர் யாருக்கு போடுவாங்க தெரியுமா? தீவிரவாதிகளுக்கு போடுவாங்க. டெக்காய்டின்னு இருக்குது, குழுக்களாக கொலை செய்கிறவங்கள போடுவாங்க. ஆனால் செயினை வளர்க்குறவன் இவங்களுக்கெல்லாம் என்கவுண்டர் போடுறது வழக்கம் இல்லை. ஆனால் அப்படி ஏன் போட்டாங்க அவங்க போட்டாங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன், பவாரியா கேங்க்குன்னு ஒருத்தவங்க இருந்தாங்க முன்னாடி. ஸ்ரீபெரும்புதூரில் அதிமுக எம்எல்ஏ வீட்டு உள்ளே அவரை துப்பாக்கியால் சுட்டு கொள்ளையடித்தாங்க. 6-7 பேர் கொண்ட குழு. அந்த 6-7 பேர் சேர்ந்து பண்ணக்கூடிய குற்றங்கள் டெக்காய்டின்னு சொல்லுவாங்க. அது மோசமான குற்றம்.
அதுவும் அவங்க வந்து ராஜஸ்தானை சேர்ந்தவர்கள். அதனால் வந்து கொலை பண்ணியிருக்கான், டெக்காய்ட்டு பண்ணியிருக்கான்னு சுட்டாங்க. அதுக்கடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் நாங்கள் 80களில் நடந்தது. ஆந்திராவிலிருந்து ஸ்டூவர்ட்புரம்ங்கிற ஏரியாவிலேருந்து ஸ்டூவர்ட்புரம் டெக்காய்டிஸ் வருவாங்க. அவங்களும் கொலை பண்ணுவாங்க, பாலியல் பலாத்காரம் பண்ணுவாங்க. அவங்கள என்கவுண்டரில் போட்டாங்க. ஆனால் அந்த செயின் இருக்கிறது இதுக்கெல்லாம் என்கவுண்டர் போட்டு சரித்திரமே இல்லை. அப்படி போட்டாலும் அது தப்பு. வெறும் செஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? செயினர் இருக்கிறவனை பூரா சுட்டுட்டு போனீங்கன்னா என்ன அர்த்தம்? இது கரெக்டாக? அதனால் என்கவுண்டரில் ஒரு இது இருக்கணும். இப்போ என்ன நினைக்கிறாங்க, இவங்கெல்லாம் ஈரானியன் கிரிமினல், ஈரான்லேருந்து வராங்களாம். அதனால் வந்து செயின் ஒரு 2-3 சம்பவம் நடத்த உடனே சுட்டு விட்டாங்க. இதுவே வாடிக்கையாகி விடக்கூடாது காவல்துறைக்கு. நீங்கள் இதை சுட்டது தப்பு, இதில் என்கவுண்டர் போடக்கூடாது. இதுக்கு முன்னாடி இருந்த உயர் அதிகாரிகளை கேட்டுக்கங்க. உங்களது வந்து என்கவுண்டரையே ஏற்றுக்கொள்ள முடியாது. இவங்களெல்லாம் பிடிச்ச தண்டனை தான் நீங்கள் வாங்கி கொடுக்கணும். சாதாரண குற்றங்களில் ஈடுபட்டவங்களுக்கு நீங்கள் என்கவுண்டர் போடக்கூடாது. அது காவல்துறையில் வழக்கம் இல்லை அப்படிங்கிறத இன்றைக்கி இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதையே வாடிக்கையாகி கொள்ளாதீர்கள் காவல்துறை அப்படிங்கிற விஷயத்தையும் அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது இந்த ஏவா வேலு ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு. ஸ்டாலினையும் சேகர்பாபுவையும் வச்சுக்கிட்டு, முருகருக்கு எப்படி வீரபாகு கிடைத்தாரோ, ராமருக்கு எப்படி அனுமான் கிடைத்தாரோ, அது மாதிரி ஸ்டாலினுக்கு இவர் சேகர்பாபு கிடைச்சிருக்காங்க. மேடையில் மைக்கு கிடைச்சா எதை வேணாலும் பேசலாமா? யோசிங்க. மேடையில் மைக்கு கிடைச்சா எதை வேணாலும் பேசுவீங்களா? ஸ்டாலினும் முருகரும் ஒப்பிடுறீங்களா? ஊரையே கொள்ளையடித்து, நாட்டையே கொள்ளையடித்து, அநியாயம் அக்கிரமம் அவ்வளையும் பண்ணிகிட்டு இருக்கார். முருகரை யாரை கொள்வதற்காக பண்ணார்? சூரபத்மன்கிற அறக்கரை கொள்வதற்காக பண்ணார். வீரபாகு தளபதியாக கொண்டாந்து வீரபாகுவை தலைமையில் கொண்டு போய் அந்த சூரபத்மனை வதம் செய்வார் முருகன். இதுதான் சரித்திரம். அப்போ நீங்கள் வந்துக்கிட்டு ஸ்டாலின் தானே சூரபத்மன், நாட்டை கொள்ளையடிக்கிறாரு, அறக்கத்தனமாக அரசியல் பண்ணுறாரு, அநியாய மக்களவங்களை வேடிக்கை பார்க்குறாரு. அப்போ சூரபத்மனான ஸ்டாலினை ஏவாவேலு வந்து முருகராக வந்து ஒப்பீடு எப்படி செய்கிறீங்க? ஸ்டாலின் முருகராயிருமா? சரி, ஸ்டாலினும் முருகராக விடுங்க. வீரபாகு எவ்வளோ பெரிய ஆள்! இவருக்கே முருகனுக்கே உதவி செய்வதற்காக வந்த தளபதி அவர். இவர் போய் அடியால் வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுற சேகர்பாபுவை போய் வீரபாகுன்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் என்னென்ன இது இருக்குது? உங்களுக்கு மனசாட்சிங்கிறது இல்லையா? வீரபாகும் இவரும் ஒன்றா? அதுவும் அனுமார் மாதிரியா? ராமருக்கு அனுமார் மாதிரி இவர் அனுமாரை வந்து கடவுளாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். இவர் வந்துக்கிட்டு ராமர் வந்து சீதையை கடத்திட்டு போன சீதையை அனுமான் வந்து மீட்டு கொடுப்பதற்காக போனார். கடத்தி போன சீதை இவர் பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி காதல் திருமணம் பண்ணவங்களை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடியாளுகளை வச்சு மிரட்டி பெண்மையின் இதையே கெடுத்தவரை அவருடைய பெண்ணை வந்துக்கிட்டு கொச்சப்படுத்தி இவரை பேசியிருக்காங்க. இவரும் அனுமார் ஒன்றா? அனுமார் எவ்வளோ பெரிய ஆள்! அவ்வளோ பெரிய சனி பகவான்கிட்டருந்து கஷ்டங்களை வந்து தப்பிக்கணுங்கிறவங்கள கூட அனுமாரை போய் கும்பிடுங்கம்பாங்க. சனி பகவானே அனுமாரை கும்பிட்டவங்களுக்கு இது கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு கடவுளாக இந்து கடவுளான அனுமாரை சேகர்பாபுவோட போய் ஒப்பிடுறதுன்னா நீங்கள்லாம் என்ன ஜென்மங்கள்னு தெரியல. ராமர் இது முருகரை வந்து இவரோட ஒப்பிடுறது, ஸ்டாலினோட. சூரபத்மனை பற்றி யாரையும் சொன்னி நீங்கள் அத்தனை பேரும் சூரபத்மனுங்களாச்சே. அதனால் கடவுள்களை இழிவுபடுத்தாதீங்க. உங்கள் ஈவரை தான் செருப்பாடை வச்சு இழிவுபடுத்தினார். நீங்கள் வார்த்தைகள் நான் அநியாய அக்கிரமம் பண்ணுற அரசியல்வாதியை புற அவர்களோடு ஒப்பிடுகிறீர்கள் அப்படிங்கிறது அடுத்த செய்தியாக பதிவிட விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.